ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் எல்லாத்துக்கும் சரி, ஓகே, இதுக்கு மேலே நம்ம இந்த விஷயத்தில் எதையும் இன்டர்ஃபியர் ஆக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம ஓப்பனாக பேசிடலாம். ஆனால் அதுக்கு அடுத்தது நடக்க போகிற விஷயங்களுங்கிறது நமக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லலை. இதுக்கப்புறம் நீங்கள் எது நடந்தாலும் நடக்கட்டும், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம இது பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஊர்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நானும் சரி, ஓகே, வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்தால் தான் இந்த பிரச்சனைக்கு என்ன ஏதுங்கிறது அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அது வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே இது பண்ணுறதுங்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நான் என்ன யோசித்தேன்னா, இப்போ இருக்கிற நிலமையில நம்ம யாரையும் சொல்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செஞ்சு அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ அதை நம்ம பார்த்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் நம்ம ஒரு சில இதை நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் நல்லது. என்ன தான் நம்ம ஃபேமிலி இதாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லாமல் எதாக இருந்தாலும் நம்ம இது பண்ணிக்கிறது கரெக்டான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம், பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா, எனக்கு இதுக்கு அப்புறம் நம்மளாவே ஒரு தொழில் தொடங்கலாம், ஏதாச்சும் ஒன்று பண்ணால் தான் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு தோணலை. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில விஷயங்கள் தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்த நேரத்தில் இந்த விஷயத்த நம்மளால் இன்டர்ஃபியர் பண்ண முடியலை அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு வருமானத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்காக அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஏதாச்சும் ஒரு சேல்ஸ் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதுக்கு நம்ம பொருள் வாங்கி விற்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு சரி, ஓகே, இதை பொருள் வாங்கி விற்று அதை நம்ம கொஞ்சம் இது பண்ணுறதுக்கான இதை நம்ம பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதுவும் இப்போதைக்கு செய்ய முடியாத மாதிரி இருக்கிறதுனால நம்ம அதை எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்ததுக்கப்புறம் அவங்களே என்கிட்ட சொன்னாங்க, சரி, இதெல்லாம் இப்போதைக்கு இருக்கிறத நம்ம கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே, அதெல்லாம் வேணும். ஆனால் அந்த விஷயத்துக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் சேர்க்குற விஷயங்களை நம்ம சேர்த்துக்கிட்டு அடுத்தடுத்ததை நம்ம கொண்டுட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னா, ஆமாம், அதெல்லாம் நம்மளால் எதுவும் செய்ய முடியாத மாதிரி தானே இருக்குது. செய்ய முடியாத விஷயங்களை யோசித்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தோன்னே, சரி, அதெல்லாம் ஓகே தான்ப்பா, நான் இல்லை, அதுக்காக நம்ம யாரையும் போட்டு இது பண்ணிக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் செய்யாத விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான், முடிஞ்சது முடியட்டும், நம்மளுக்கு அதுக்கு மேலே நம்ம யாரையும் காரணத்தோடு நம்ம இது பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தோன்னே, ஆமாம், அதெல்லாம் சரி தான், இதுக்கப்புறம் நம்மளுக்கு சரியான ஒரு இது கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்துச்சு.